ஈசா நபி தெளிவாக சொல்கிறார், நான் ஒரு இறை தூதர், நான் இங்கே சாகிறதா விரும்புகிறேன். அதே தான் மூசா நபியும். கடைசியாக அந்த 40 வருஷம் அந்த ஊர் தடை செய்யப்பட்டதுன்னு வந்துச்சு இல்லையா, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுங்கன்ட்டு. அப்போ அந்த டைமில் மூசா நபி என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் என்ன பண்ணார் பாவம், அவருக்கு ஆசை ஜெருசலத்தில் அடக்கமாகணுன்ட்டு. அப்போ அவர் மூசா நபி வந்து சொல்கிறார் அந்த மலக்குள் மௌத்துட்ட, என்னை ஜெருசலத்தில் எப்படியும் போக முடியாதுன்ட்டு அல்லாஹ் வந்து இது பண்ணிட்டான், ஏன்னா 40 வருஷம் தடை பண்ணிட்டான். இப்போ அதுக்கு முன்னாடியே நான் இவங்க கூட இருந்து வாழ்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நான் சாகிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு, என் உயிரை எடுத்துக்கங்க. ஆனால் என்னை வந்து என்ன பண்ணுங்க, இங்கேருந்து கல் எறிஞ்சா ஜெருசலத்தில் போய் உழுவுற அந்த தூரத்தில் என்னை வந்து நீங்கள் வந்து அடக்கம் பண்ணுங்க, அந்த இடத்துல வச்சு என் உயிரெடுங்க. ஏன்னா நபிமார்கள் எந்த ஸ்பாட்டில் மரணிக்கிறாங்களோ அதே ஸ்பாட்டில் அவங்களுக்கு சமாதி இருக்கணும். புரியுதா? போகிற வழியில் அவர் மவுத்தாயிட்டார்னா இந்த இது பென்சில் போடுவாங்க இல்லையா, அதே இடத்துல அவங்களுக்கு சமாதி ஆகும். தள்ளி கூட வந்து அவங்கள வந்து இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாவுடைய வீட்டில் மரணித்தாங்க. அதே இடத்துல தான் அவங்களுக்கு வந்து கபர் வந்து கட்டப்பட்டிருக்குது. அது மஸ்ஜிது நபவி. புரியுதா? அது வந்து ரசூலுல்லாவுடைய வீடும் கூட. நம்ம போய் சலாம் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அந்த ஒரு தங்கத்தில் ஒரு இது இருக்கும் இல்லையா, அது